ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போரூர் சரவணா ஸ்டோர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ திடீர்னு வந்துட்டு நீலா என்னை கூட்டிகிட்டு போனால், ஏன் அப்படின்னா நான் ரொம்ப நாளாக என்னோடய மெட்டிலாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என்னோடய கல்யாணத்துக்கு வாங்கின மெட்டி வந்து ஆக்சுவலாக நான் பார்த்து வாங்கலை. நான் கேரளாவில் இருந்தேன் அந்த டைம். பட் நீலா வந்து எனக்கு ஃபோட்டோ தான் அனுப்பியிருந்தேன், வீடியோ கால் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்துட்டு சரியாக தெரியல. நான் பார்க்கவும் நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிட்டோம். பட் போடும்போது அதோட டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்தது. ஏன்னா எனக்கு அது அட்ஜஸ்டபிள் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ நான் வந்து மேட்டில் இப்போ என் காலை துடைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகுன்னா என் காலில் பிடிச்சிக்குது. அது அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு எனக்கு புண்ணாகுது. அது சுத்தமாக போட முடியல, இரிட்டேஷன் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து நான் அதை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் வந்துட்டு மெட்டியை வந்துட்டு மாற்றிட்டேன். ப்ளஸ் வந்துட்டு கொலுசையும் பார்த்துடலாம். ஏன்னா நான் வந்துட்டு கொலுசு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் நான் போட்டது தான், அதுக்கப்புறம் நான் போட்டதே இல்லை. ஸோ நான் கொலுசும் பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த கொலுசு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்ல கோல்டு வித் சில்வர் மிக்ஸில். பட் என்ன சொன்னாங்கன்னா இது கலர் போய்டும்னு அவங்க சொன்னாங்க, நம்ம வாஷ் பண்ண. ஸோ அப்போ நம்ம கழட்டி மாட்டிட்டும் இருக்க முடியாது. இப்போ அழகாக இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோல்டு கோட்டிங் போச்சுன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா என்னோடய வளையல், கல்யாணத்துக்கு வாங்கின வளையல் அப்படி தான் ஒரு சில்வர் கோட்டிங் கொடுத்துருந்தாங்க கோல்டு வளையலில். அது ஒரே வாஷ் நெக்ஸ்ட் டே அப்படியே போயிடுச்சு. நான் அந்த கோட்டிங்காக தான் அதை வாங்கினதே. அதுவே போச்சுன்னு போது எனக்கு போடவே மனசு வரல. ஸோ இந்த கொலுசாக நாங்கள் வந்து ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா மெலிசா ஒரு கொலுசும் பார்த்தேன், பட் அது வந்து உடஞ்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து வாங்கினேன். அடுத்து செகண்ட் ஸ்டெட் பார்த்தேன். எனக்கு ரொம்ப நாள் வந்துட்டு நான் குத்தணும்னு ஆசையாக இருந்த ஒரு விஷயம். ஆல்ரெடி குத்திருக்கேன். ஸோ இதுவும் குத்துனேன். அப்புறம் நான் எல்லாம் நீலாம் எனக்கு வாங்கி கொடுத்துறேன் வேலண்டைன்ஸ் கிஃப்ட்டு. ஸோ நான் என்னப்பா அவனுக்கு வாங்கி கொடுக்குறதுன்னு யோசிக்கும்போது தான் நிலா கிட்டே இதை பாருன்னு சொன்னேன். ஸோ அவன் வந்துட்டு கார் டேஷ்போர்டில் வைக்கிற மாதிரி ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிள்ளையார் வந்து சூஸ் பண்ணான். என் காது வந்து அங்கேயே ஆச்சாரிக்கிட்ட தான் குத்துனேன். அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து கேட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு, அக்கா கன் ஷாட் நல்லதா இல்லை ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி குத்துறதுனாலதா அப்படின்னு. ஸோ நான் அவகிட்ட வந்துட்டு சொல்லிட்டேன் பர்சனலாக. உங்ககிட்டையும் வந்து வீடியோவாக போடுங்க, இது ஒரு வீடியோவாக அப்படின்னு சொன்னால். ஸோ நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, ட்ரெடிஷ்னல் வே தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ஷார்ட்கட் நம்மளுக்கு எல்லாமே ஷார்ட்டாக தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளுக்கு வலிக்கிறதுக்காக தான் நம்ம வலி வந்து தாங்க முடியாதுன்றவங்க தான் கன் ஷாட் போகிறாங்க. பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு அடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஷாக் மாதிரி தான் இருக்கும். அது நல்லதுக்கு இல்லை மைண்டுக்கு, நம்மளுக்கு டக்குன்னு. அது ஆக்சுவலாக பேபிஸ்க்குமே பண்ணக்கூடாது. பட் நிறைய பேர் பண்ணுறீங்க அந்த தப்பு. அது பண்ணாதீங்க. நம்மளோட ஓல்டு ட்ரெடிஷ்னல் வே தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஏன்னா அது நம்மளுக்கு பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நம்மளுக்கு பெயின் வருதுன்னு நம்மளோட மைண்டுக்கு தெரியும் போது நம்மளால் தாங்கிக்க முடியும். இது வந்து எப்படின்னா கன் வந்து எப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்போ குத்துவாங்கன்னு. ஸோ அதனால் நான் வந்துட்டு எனக்கு இந்த வாட்டி பெயின் இல்லைன்னா நான் வலி ரொம்ப இந்த வருஷம் தாங்கிட்டேன். அதனால தான் எனக்கு வந்து பெருசாக வலிக்கலை. ஆனால் நல்லா வலிக்கும், ஒரு சுருக்குன்னு எனக்கு இருந்தது. அண்டு பெயின் எவ்வளோ நாள் இருக்கும் இந்த மாதிரி குத்தும்போதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு குத்தும்போது இருந்த பெயின், அதுக்கப்புறம் மாட்டி விடும்போது தொடும்போதுலாம் அப்படி ஒன்றும் பெயின் இல்லை. அவங்க திருவண்ணிலாம் அவங்களே போடும்போது எனக்கு அந்த பெயின்லாம் எதுவுமே இல்லை, நம்மளுக்கு தொட முடியாத அளவுக்குலாம். ஒரு 1/2 an hour வந்துட்டு எனக்கு அந்த 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 இடம் வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தது, ஒரு மாதிரி எறும்பு கடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் தொடும்போது மட்டும் வலிக்கும். மற்றபடி எனக்கு அப்படியே பெயின் அப்படி இல்லை. நம்ம தொடும்போது வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். அண்ட் மெட்டி வந்து இது தான் வாங்கியிருந்தேன், க்ரீன் ஸ்டோன் வர மாதிரி. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃபோனில் விட நீங்கள் நேரில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் ரிங்காகவும் போட்டுக்கலாம். இன்கேஸ் மெட்டி வேண்டாம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் ரிங்காக கூட போட்டுக்கலாம். இதை நம்ம வேறு மெட்டி வாங்குகிறோம் அப்படின்னா. ஸோ இது வந்து 2-in-1 பர்பஸ் மாதிரியே சொல்லிக்கலாம். அண்ட் எனக்கு இது காலில் போட ஆக்சுவலாக மனசு வரல, இவ்வளோ அழகானது காலில் போடணுமா அப்படின்னு. ஆனால் காலில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூனிக்காக நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கே. நார்மல் ஒரு மெட்டி மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நீலா தான் இது சூஸ் பண்ணி கொடுத்தா. நான் வந்துட்டு இதுக்கு ஒரு பிங்க் கலர் வந்து பார்த்தேன், அது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குதுன்னு சொன்னான். அண்ட் நிறைய பார்த்தேன், நிறைய எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது ரேட்டும் கம்மி. ஸோ அதனால தான் வந்துட்டு இதை வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் ஒரு அடியாக என்னடா இவ்வளோ வாங்கியிருக்கேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா நீலாம் வந்துட்டு அவன் என்ன சொன்னான்னா, பர்த்டேக்கும் சரி இல்லை ஆனிவர்சரி சரி அந்த மாதிரி நாங்கள் அன்னன்னைக்கு டேக்கெலாம் ஒன்றும் கிஃப்ட்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்செலாம் எதுவும் பண்ணிக்கல. ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் உனக்கு நான் கிஃப்ட் எதுவும் ப்ரெசென்ட் பண்ணல, சரி சொல்லிவிட்டு
மொத்தமாக வந்து வாங்கி கொடுத்துட்டான். ஸோ எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட் தானே இதெல்லாமே. ஸோ அதனால் நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஜாலியாகிடுச்சு. ஸோ என்னோடய ரொம்ப நாள் ஆசைகள் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.